ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்எஸ் பிவிபி மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க ரினால்ட் கார்ஸை டீல் பண்ணுறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா ரினால்ட்லேருந்து ஒரு சூப்பரான காம்பேக்ட் எஸ்யூவி இறக்கியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இது நல்ல ஒரு ரெவல்யூஷனையும் கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் ரினால்ட் கைகர். இந்த ரினால்ட் கைகரில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர் பேக், ஏற்கனவே கைகரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ப்ரீமியமாக இறக்கியிருக்காங்க ரினால்ட் கைகர் 2025. இதில் நம்மக்கிட்ட வந்து டாப் மாடலில் டர்போ இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒயாசிஸ் எல்லோ இந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ்லாம் கொடுத்து டியூவல் டோன் கலர்ஸு எல்லாம் கொடுத்து சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த வண்டியை. ஸோ இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், இன்னொன்று வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 72 பிரேக் ஹார்ஸ் பவர், அஸ் வெல் அஸ் வந்து 96 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டர்போ வந்து உங்களுக்கு வந்து 100 பிரேக் ஹார்ஸ் பவர், அஸ் வெல் அஸ் வந்து 160 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. வீல் சைஸ் வந்து R16 கொடுத்துருக்காங்க. அதுபோல் பூட் ஸ்பேஸ் வந்து 405 கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குங்க அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கில். நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் ஃபீச்சரோட இந்த காரில் வந்து 2025 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் செட்டப் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அது ஃபுல்லாக எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸும் கொஞ்சம் செட்டப் மாற்றிருக்காங்க. ஒரு சார்கோல் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா, இவங்க வந்து அதை சரௌண்ட் வியூ கேமரான்னு மல்டி வியூ கேமரான்னு சொல்கிறாங்க, பட் 360 டிகிரி கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து அழகாக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீனில். நல்லா ஒரு ஏரோடைனமிக்கான ப்ரெசன்ஸை கொடுக்குறது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேனட்டில் உள்ள அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கப் ஷேப்பில் அழகாக இருக்குது கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே ஒன்று எல்இடி டிஆர்எல்ஸ் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆட்டோ எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ ரினால்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட் இதில். அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் இதோட அந்த ஹெட் லேம்புமே வந்து ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ கீழே பாருங்கள் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதை மல்டி வியூ கேமரான்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக அது 360 டிகிரி கேமரா தான். நல்ல ஒரு வைடான ஏர் டேம்ப், அதை சரௌண்ட் பண்ணி அழகாக ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரைட் போகுது. மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் இருக்குது. 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். ஒரு மேசிவான ஒரு ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கார் ஏற்கனவே வந்து கைகர் நல்ல ஒரு அக்ரெசிவாக இருந்துச்சு அண்ட் போல்டாகவும் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேனட்டோட அந்த கப் ஷேப் டிசைன் இன்னும் அதை அக்ரெசிவாக மாற்றிருக்கு. வீல் பார்த்தீங்கன்னா 195/60 R16 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இது டர்போ வேரியண்ட்னால அந்த காலிஃபர்ஸ் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸ் வந்து ட்ரம்மில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வீல் ஆர்ச் கிளாடிங் அதெல்லாமே கொடுத்து நல்லா திக்காக கொடுத்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பம்பர்லேயும் கிளாடிங் இருக்குது, சரௌண்ட் பாடி கிளாடிங் இருக்குது, வீல் ஆர்ச் கிளாடிங் திக்காக இருக்குது. அந்த பாடி அந்த டோர் கீழேயும் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லை. டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஓஆர்விஎம்ஸும் சைட் ஓஆர்விஎம்ஸும் உங்களுக்கு வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல டர்போ பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சுக்கு மேலே 360 டிகிரி கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓஆர்விஎம்ஸ் ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ட்ராக்டபிளாக இருக்குது. அதிலே டர்ன் டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் வந்து பாடி க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. பி பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வந்து ஒரு ஹியூஜான சி பில்லராக அழகாக அவங்க க்ளாசி பிளாக் ஃபினிஷில் பண்ணி ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இதோட சைட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்பவே அக்ரெசிவாகவும் இருக்குது. பழைய கைகர் பார்க்க விட ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ரூஃப் ஆக்சுவலாக இவங்க மிஸ் அவுட் பண்ண ஒரே ஒரு இது வந்து சன் ரூஃப் மட்டும்தான். மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூல் டோன்னால டாப்பில் வந்து பிளாக் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. பட் சூப்பரான ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஷார்க் ஃபினான்ட்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு க்ரூட் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. ப்ளஸ் இதோட ரியர் ஸ்பாய்லர் அது வந்து ஒரு ஸ்கூப் அப் டிசைன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்பாய்லருக்கு சென்டரில் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் பேக் காராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் அது வந்து ஸ்பிளிட் எல்இடி டைப் டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. அதில் ஒரு சார்கோல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் டெக்ஸ்சர் தெரியுதா, சார்கோல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு 20-30 lakhs செக்மெண்ட் உள்ள கார் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கைகர் நியூ பேட்ஜிங், ரினால்ட் நியூ பேட்ஜிங் எல்லாமே கொடுத்து அழகாக ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் நல்ல ஒரு டீசெண்டான அப்ரோச் தான். ப்ளஸ் இதோட ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்க்குறதுக்கு ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்லையும் க்ரியேட் பண்ணுது.
அந்த ஸ்கிட் பிளேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் த பாடி நான் காமிக்கிறேன் காம்பனன்ட்ஸ்லாம். உங்களுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு நீடட் ப்ரெசன்ஸை கொடுக்குது. ப்ளஸ் நிறைய அண்டர் பாடி காம்பனன்ட்ஸில் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, நிறைய கவரும் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க. இப்போ இந்த காரை பற்றி எக்ஸ்டீரியர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அந்த டோர்லேயே பார்த்தீங்கன்னா பேனல்லே ஒரு திக்கான கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹனிகாம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ஹூ வுட் தாட் தட்? கைகரில் வந்து வென்டிலேட்டர் சீட் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் இருக்குது. அது போக வந்து ஹையான ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரியர் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு நியூவாக 8 inch டச் ஸ்க்ரீனோடய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த வென்டிலேஷன் கோ டிரைவர் அண்ட் டிரைவர் சீட்ஸ்க்குள்ள வென்டிலேஷன் பட்டன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட்லேயே. செம ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு 10 lakh கார் மாதிரி தெரில, பட் ஒரு 20 lakhs 30 lakhs கார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸு, பேசஞ்சருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஹனிகாம் டெக்ஸ்சர் டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீமியமாக இருக்குங்க, அட்டகாசமாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். டோர் ஹேண்ட்ஸ்லாம் மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. ரியர் சீட்ஸ் பாருங்கள் நல்லா வைடாக இருக்குது, நல்லா ரீக்ளைனபிளாக இருக்குது பாருங்கள். 3 passengers உட்காந்து ஃப்ரீயாக லாங் ட்ராவல் பண்ணலாம். 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டான ஹெட் ரூம், அப்புறம் வந்து லெக் ரூம் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பி பில்லருக்கு இன்சைடில் 6 airbag வேரியன்ட்ஸ்னால ஏர்பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM, ப்ளஸ் வந்து 8 inch டச்சிங்கோட வித் 6 ஸ்பீக்கர்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதுலேயே ரியர் ஏசி வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மேசிவான லெக் ரூம் இருக்குது பாருங்கள் இந்த காரில். பார்க்குறதுக்கு சின்ன கார் மாதிரி தெரியுது, பட் அவ்வளோ மேசிவான ஒரு லெக் ரூம் இருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போ ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சில இடங்களில் சாஃப்ட் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹனிகாம் டெக்ஸ்சர்லாம் ரொம்பவே அட்மைரபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதில் வந்து இந்த ஏசி வென்ட்ஸை சரௌண்ட் பண்ணி லைட்டாக மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர், ஆக்சுவலாக மெட்டாலிக் கிடையாது, அது ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், அதுக்கு கீழே வந்து எலக்ட்ரானிக் IRVM, ப்ளஸ் வந்து 8 inch டச்சினோட வித் 6 ஸ்பீக்கர்ஸ், ஆட்டோ ஏசி சிங்கிள் ஜோனில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்குள்ள பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர், லெதர் ராப் கியர் நாப், ப்ளஸ் ஒரு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஒரு மேசிவான ஸ்டோரேஜுங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னும் மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் 7 inchல ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ட்ரிப் பி, ஃபியூல் இது மானிட்டரிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல் சென்சார் செட்டப்ஸும் அதிலே வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் கியர்னு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் பாட்டமில் 3 spoke கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது AMT இது மேனுவல் வெர்ஷன் ஆஃப் டர்போ. இது வந்து 10.81 lakhs வருது. இதே வந்து நார்மல் டர்போ இல்லாத நேச்சுரல் NA இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 9.91 lakhs வருது. இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் வந்து 12.81 lakhs வரைக்கும் இருக்குது. CVT டியூல் டோன் ஆட்டோமேட்டிக். சரிங்களா? இப்போ பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு 405 liters கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அந்த பூட்டில் வந்து இந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்சல் ட்ரேயுமே கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல டீசெண்டான ஃபீச்சர். இப்போ நீங்கள் ரொம்ப மேலே வரைக்கும் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்சல் ட்ரே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹையாக ஏற்றிக்கலாம் லக்கேஜஸ். அந்த அளவுக்கு டீசெண்டான ஒரு டெக்ஸ்சராக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 star ரேட்டிங் வாங்கியிருக்கு க்ளோ G NCAPல. இந்த கார் பிடிச்சி நாங்கள் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.